வாங்க ஆட்டுக்கால் சூப்பு செய்து காட்டுறோம். வணக்கம் நண்பர்களே. வாங்க ஆட்டுக்கால் சூப்பு செய்து காட்டுறோம். ஆட்டுக்கால் சூப்பு நீங்கள் கடையில் குடிச்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அதை விட ருசியாக நாங்கள் செய்து காட்டுறோம். வாங்க. ஆரோக்கியமான முறையில் ஆட்டுக்கால் சூப்பு செய்து காட்டுறோம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்க. வாங்க சூப்பு குடிச்சு பார்ப்போம். இப்படி நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டு போட்டால் தான் இதில் கொழுப்பெல்லாம் சூப்போட நல்லா சேர்ந்து விடிக்கும். அந்த கொழுப்பு தான் சூப்புக்கு ஆரோக்கியம். உள்ளந்தாண்ட எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பு காய்க்கிறது சட்டி வைப்போமாங்க. சுத்தப்படுத்தி எடுத்த ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் தாழ்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். அரைச்செடுத்த மஞ்சள், அரைச்செடுத்த சீரகம், அரைச்செடுத்த சோம்பு, இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு,
சூப்புக்கு தேவையான அளவு உப்பு கல், சின்ன வெங்காயம், வெட்டி எடுத்த கரட் போஞ்சி, நறுவந்துருவமாக இடிச்செடுத்த மிளகாய்த்தூள், இடிச்செடுத்த மல்லித்தூள், இடிச்செடுத்த மிளகுத்தூள், சூப்புக்கு தாளிப்பை தயார் பண்ணி எடுப்போமாங்க. சுத்தமான நல்லெண்ணெய், ரொம்ப கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இடிச்செடுத்த இஞ்சும் பூண்டும், சின்ன வெங்காயம், வெட்டி எடுத்த பெரிய வெங்காயம், செத்தல் மிளகாய், வெட்டி எடுத்த தக்காளி, ஆட்டுக்கால் சூப்புக்கு இதே போல தாளிச்சு போட்டு சேர்த்தா தான் இன்னும் சுவையே சேர்க்கும். தாளிப்பு, எடுங்க இறக்கோ.
நல்ல சுவையாக இருக்கு. ஆட்டு சூப்பு நல்ல சுவையாக இருக்கு. ஆட்டு எலும்பு நல்லா வெந்து அதோட கொழுப்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி நல்ல அருமையாக இருக்கு. ஆட்டு காலோட இந்த காய்கறியெல்லாம் போட்டு அபிச்சதுக்கு இந்த சூப்பு தண்ணியை நல்ல சுவையாக இருக்கு. உப்பு புளியெல்லாம் சேர்ந்து சூப்பு காரசாரமாக இருக்கு. ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறன்ற வீடியோ முழுசா பார்த்தீங்க தானே? இதே போல சூப்பு செஞ்சு நீங்களும் குடிச்சு பாருங்க. இதே போல சுவை வரும். அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.